அதிமுக சட்டசபை உறுப்பினர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக சசிகலா தரப்பினர் மீது எம்எல்ஏ சண்முகநாதன் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சண்முகநாதன் வெள்ளியன்று சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அதிமுக எம்எல்ஏக்களை மிரட்டி கையெழுத்து வாங்கியதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் சசிகலா தரப்பினர் மீது புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகநாதன், தன்னுடைய புகாரை போலீஸ் கமிஷனர் வாங்க மறுத்துவிட்டதாகவும் பின்னர் அங்கிருந்தவர்களிடம் புகார் மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். அப்போ அவங்க அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்களுக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உரிமை விடுதி இருக்குது. அவங்க நிர்பந்தப்படுத்துகிறாங்க, அவங்கள வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி பேட்டி கொடுக்க சொல்லி. அவங்க அங்கே போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? சொகுசு ஹோட்டலுக்கு போகணுன்னு எங்கே இருக்குது? எத்தனை எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் அப்படி தங்கியிருக்காங்க? சட்டமன்ற நிகழ்வு நடக்கும்போதெல்லாம் எந்த எம்எல்ஏயாவது சொகுசு ஹோட்டலில் போய் தங்கினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கா? எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்தால் தங்கி வந்திருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு அது சொல்ல முடியாது. இல்லை அதாவது எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். என்னன்னு தெரியாது. இப்போ எங்கள் பெயர்களை எழுதி அதில் அதுக்கு நேர் கையெழுத்து.